அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை, வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்து தான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். சோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. சோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இருந்தாலும் ஏப்ரல் 19க்கு பின் ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். ஆட்சி நிலையில செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆட்சி நிலையில செஞ்சு வர்றாருங்கும் போதுல எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஏப்ரல் 19 வரை அவர் 12ல இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அமைப்பு வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் இம்சைகளையும் கொண்டுட்டு வரும். போராட்டத்துக்கு பின் வெற்றி, பயணங்கள்ல போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி. இப்ப ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு கிளம்புவீங்க, அந்த கோயிலுக்கு உங்களால போக முடியாது. இப்ப ஏதோ ஒரு இடத்த வாங்கணும்னு நினைச்சிட்டு போவீங்க, அந்த இடத்த உங்களால வாங்க முடியாது. என்ன சொல்ல போனா அந்த இடத்துக்கே உங்களால போக முடியாது. வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு போவீங்க, கடன் போட்டு வாங்குறதா இருந்தா நல்லா இருக்கும். பழைய வாகனத்தை வாங்குறதா இருந்தா நல்லா இருக்கும். சிங்கிள் பேமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இப்போதைக்கு வாங்க முடியாது. ஏன்னா 4ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சனியோடையும் 4ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்ததுனால தேவையில்லாத நிறைய சங்கட்டங்களும் சிக்கல்களும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கூட்டு தொழில் இந்த நேரத்துல அதிகமா நிறைய பேருக்கு அமையும். கூட்டு தொழில், அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களோட சப்போர்ட், தொழில சப்போர்ட் கிடைக்கிறது. ஒரு 4-5 பேர் குரூப்பா சேர்ந்து ஒரு தொழிலை செய்வாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் இந்த நேரத்துல வேலைக்கு போற அமைப்பு, உங்களோட சுமையை தாங்குற அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போற பிளஸ். அதாவது கூட்டு தொழில் அமைகிறது, உடன் பிறந்த சகோதரர்கள் உங்க தொழிலுக்கு உதவியா இருக்கிறது. அதே மாதிரி உங்க லைஃப் பார்ட்னர் கணவரோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வேலைக்கு போகாம இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்காண்டி அவங்க சுமையை சுமக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த ரிஷபராசினர் சுமையை சுமக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டி கொண்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, ஏப்ரல் 19க்கு பின் சுக்கிரன் ஆட்சி நிலை வராருல, அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்னதான் சுக்கிரன் ஆட்சி நிலைக்கு வந்தாலும் உடல்நல பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும். 12ல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யறது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பா தலைப்பகுதிகளிலேயோ முகத்து பகுதி, முகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளிலேயோ ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இல்ல மாற்றம் இருக்கும். இப்போ சிம்பிளா கட்டிச்சு கொப்பளம் இந்த மாதிரி வந்தா பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது ஆபத்துகள் வந்தா அது கவனமா பார்க்கக்கூடிய விஷயம். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தலையிலையும் முகத்திலையும் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம், சுக்கிரன் 12ல இருக்கனால அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய பாதிப்புகள் இல்லை.
கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகர் கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சர்வீஸ் பண்றவங்க சர்வீஸ் பண்ணலாம். அதாவது பணி நீங்க காசு கொடுக்கணும்னு நான் சொல்லல. அங்கே போய் ஏதாவது வேலை பாருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி பண்றதுனால உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில்ல கண்டிப்பா பெரிய லெவல்ல பெருமுயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. நண்பர்களோட உதவியும், மனைவியின் உதவியும், சப்போர்ட்டும், உடன் பிறந்த சகோதரர்களின் சப்போர்ட்டும் எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற காலகட்டம் தான் இது. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தாராளமா போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு லைட்டா இருக்கு. அதாவது இது எப்படின்னா 40 வயதை கடந்தும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கும். செவ்வாய் சனி சேரும்போதுல 7ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட சேர்றாரு. அப்படிங்கும்போது 40 வயதையும் கடந்து திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 2வது வாய்ப்பு தர மாதிரி அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு நிச்சயம் இருக்கும். செவ்வாய் சனியோட சேர்ந்தாவே தன்னை விட மூத்த பெண்கள், தன்னை விட மூத்த ஆண், ரொம்ப வயதுக்கு மீறிய கல்யாணம், இல்லாட்டி ஏதாவது குறைவுள்ள கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நடக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகளை இந்த நேரத்துல நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். செவ்வாய் சனி சேர்க்கை அவங்களுக்கு சுத்தமா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்குமே முழங்கால் பாதிப்பு தான் இருக்குமே ஒழிய வேற எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி ஒரு குறையும் இல்லை. இப்ப நான் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாய் தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை வேண்டாம். 4ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஆனா சனி செவ்வாயோட சேர்றார். சனி செவ்வாயோட சேர்ந்தாவே அதோட அர்த்தம் என்ன? அப்பா கோபக்காரனா மாறுறாரு. கோபக்காரனா மாறினாவே என்ன ஆகும்? அவர் சண்டை போட தயாராயிட்டார். நீங்க தயாராயிட்டீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வியா இருக்கும். சனி செவ்வாயோட சேர்ந்துட்டா அப்பா சண்டை போட தயாராயிட்டார். நீங்க சண்டை போட தயாராயிட்டீங்களா இல்லையாங்கிறது கேள்வியா இருக்கும் அவர் சைட்ல இருந்து. ஸோ தாய் தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ வேண்டாம். அதே மாதிரி அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவங்க தனிமையில இருக்கிற சூழ்நிலைகள்ல இந்த நேரத்துல நீங்களே உருவாக்குவீங்க. காரணம் என்ன? செவ்வாய் சனி சேரும் போதுல அவங்க தனிமையில வாடணும், குறிப்பா தந்தை தனிமையில வாடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணுங்க, கெடுதல் நினைக்காதீங்க, கெடுதலை பண்ணாதீங்க. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் சரி, பிறருக்கு உதவும் அமைப்புகள்லையும் சரி, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. பூமி வாங்குறதும் அந்த இடத்துல கண்டிப்பா பங்காளி பிரச்சனையோ வேற ஏதோ பிரச்சனையோ இருக்கும். அந்த சொத்தை தான் நீங்க வாங்க போவீங்க. ஸோ அது தெரியாம நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம்னா அவங்களுக்கு அந்த அட்வைஸை பண்ணலாமான்னு 1க்கு 2 வாட்டி நீங்க யோசிங்க. அனாவசியமா நீங்க போய் சொல்லிட்டு அதனாலே பெரிய சிக்கல்கள்லையும் சங்கடத்திலையும் நீங்க மாட்டிக்க கூடாது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. காவல்துறை அதிகாரி, மின்சாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பொதுவா அந்த செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு வயதுக்கு மீறிய பெண்களோட இல்ல வயதுக்கு மீறிய ஆண்களோட திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம். அதாவது தோற்றம் சனி ஆதிக்கத்துல இருக்கும். அந்த செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு ஏற்படுத்திக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனா அவங்களோட தோற்றம் சனியோட ஆதிக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சனியோட ஆதிக்கம்னா என்ன? ஒண்ணு முதிர்ந்தவரா இருப்பாரு, இல்ல கால் ஊனம், கை ஊனம் ஏதோ ஒரு குறை உள்ளவர், அவ்வளவுதான். சரிங்களா? அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் 27 நட்சத்திரத்தையும் சுற்றுறவர். ஸோ இந்த நேரத்துல பயணங்களை நீங்க ரொம்ப சாதுரியப்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு அதுல பெனிஃபிட்னா போங்க, பெனிஃபிட் இல்லைன்னா போகவே வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்றதுதான் நல்லது. அனாவசியமா சுத்துறேங்கிற பேர்ல உங்களோட தேவையில்லாம மன உளைச்சலுக்கு ஆளாய்க்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அவங்களோட படிப்பால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். என் பையன் நல்ல மார்க் வாங்கிட்டேன், அதனால நான் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இது 10 வயசுல இருக்கிற குழந்தை, அதாவது 15 வயசுல இருக்கிற குழந்தை நல்ல மார்க் வாங்கினா இது பண்ணலாம். பிறந்த குழந்தையா இருக்கு என்ன பண்ணும்? குழந்தைகளால தேவையில்லாத மருத்துவ செலவு பண்ணலாம். ஸோ குழந்தைகளை இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு கேட்டா கண்டிப்பா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான். எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி தொழிலும் இந்த நேரத்துல செமையா முடங்குற அமைப்பை ஏற்படுத்தும். லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே தொழில் முடங்குவாங்கல்ல, அது உங்களுக்கு தான்.
ஸோ ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனாவசியமான விஷயங்களை இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கவும் வேண்டாம், செயல்படுத்தவும் வேண்டாம். நம்ம பெரிய கெட்டிக்காரங்கன்னு நினைச்சு எந்த ஒரு வேலையும் பார்க்கறதே முட்டாள்தனத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பார்த்து நிதானமா எந்த ஒரு வேலையும் செய்யறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. தொழில் முடக்கமும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கடுமையா பாதிக்கும். காரணம் என்னன்னா புதன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு பெற்று அப்படின்னு வரும்போதே கவனம் தான். அதோட செவ்வாயும் சேரும் போதில ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறது தான். அதாவது 2, 5க்குரியவர் உங்களை பாதிப்பார். ஏன்னா சந்திரனுக்குத்தான் புதன் பகைவர். சூரியனுக்கோ செவ்வாய்க்கோ அந்த அளவுக்கு பகை கொடுக்க மாட்டார். சந்திரனுக்கு தான் பகைவர். அப்படிங்கும் போதுல இந்த மாதிரி அமைப்பு வரும்போது சந்திரனை தான் கடுமையா பாதிப்பார். அப்படிங்கும்போது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்புல பாதிப்பு இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே நல்லா இருக்கும். குறிப்பா தாய் வழி உறவும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பும் நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் பிறருக்காக ஓடுபவர், பிறருக்காக பாடுபவர். அப்படிங்கும்போது அடுத்தவங்களுக்காண்டி கஷ்டப்படுறவருங்கிறனாலே அந்த 4ஆம் இடத்துக்கு கேது இந்த நேரத்துல அந்த ஏமாந்தத்தனமா நீங்க போய் உழுவீங்க பாத்தீங்களா, அதனாலே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்கீங்கன்னு பார்த்தீங்களேன், அதிகமா நீங்க இப்ப பாக்குறது விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல ஆலமரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த சரி பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஆலமரத்தை எடுத்துட்டு கொடுப்போம். விநாயகர் கோயில அந்த கோயிலை மட்டும் விட்டுட்டு மற்ற சுத்தி இருக்கிற இடத்தையெல்லாம் இது பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு பிளாட்டை போட்டு எல்லாத்தையும் பக்காவா பண்ணி முன்னாடி ஒரு விநாயகர் கோயிலை வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள். அதே மாதிரி நீங்களே இந்த காலகட்டத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களே விநாயகர் கோயில் கட்டி வழிபாடுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து 40 வயது 50 வயது கடந்தவர்கள் செய்யக்கூடிய பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த 40க்கு கீழே 20ல இருந்து 40 இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா மேக்சிமம் அவங்க வந்து அவங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டுக்கிட்டு கரெக்டா போறதுமாங்களா அந்த வேலையை பார்ப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் கரெக்டா போறதுக்கு என்ன சிந்தனை இருக்குமோ அது இந்த நேரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஊருக்காக நம்ம செய்வோம், தப்பே இல்லை. நமக்காண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் சுயநல புத்தியும் வேலை செய்யும். காரணம் என்ன, செவ்வாய் சனியோட சேர்றாருல, அப்ப சனியோட சேர்ந்தா என்ன பண்ணுவாரு, சுயநலத்தை வளர்ப்பார். சுயநலத்தை வளர்க்கும் போதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தேவையில்லாத பாதிப்பும், தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தேவையில்லாத பாதிப்பும் உங்களுக்கு வரும். காரணம் என்ன, செவ்வாய் சனியோட சேரும் போதுல இந்த விலா எலும்புங்கிறது செவ்வாய்க்குரிய பகுதி. எல்லாருக்குமே விலா எலும்பும் இந்த தொடை எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய தொடை எலும்பும் செவ்வாய்க்குரிய இடம். அந்த 2 இடத்துலையும் சனியோட ஆதிக்கம் வந்துடும். அப்ப அங்கே வலி ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. விலா எலும்பு, தொடை எலும்பு பகுதி, தலைப்பகுதி, இந்த பகுதிகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.